கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே. இரண்டு பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே ஒரு நடுவில் இருக்கிறேன் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே இருக்கிற உடைய கிருபைக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவேன். மங்கா புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவேன். கங்குல்லற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எசேக்கியேல் 47வது அதிகாரம் 11வது வசனம். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். Ezekiel 47 and verse 11. But the miry places thereof and the marishes thereof shall not be healed, they shall be given to salt. இங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு நதி தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கிற நதியாகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 9:10 சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினாலே வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என்கேரி துவக்கி எனெக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையில் நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாய் இருக்கும். இவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் சொல்லப்படுகிற வேளையிலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் விட்டுவிடப்படும். The first thing we should know is refusal to receive God's flow brings barrenness. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராகிய நதியை நமக்கு நன்மைக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் செழிப்பிற்காகவும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நதியை போல கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அநேகர் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வாஞ்சிக்காமல் பெற்றுக்கொள்ளாமல் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலை விட்டு விடுகிறபடினாலே அவருடைய வாழ்க்கை ஒரு வறண்ட நிலம் போல, உளையான பள்ளத்தை போல, மடுக்களை போல ஆரோக்கியமாகாமல் இருக்கிறது என்று பார்க்கிறோம். The miry and marshy places represent hearts or areas that resist the healing flow of God's Spirit. When people reject God's transforming power, spiritual dryness and fruitfulness is there. Actually, God's transforming power is not found in them. Okay, they go through the path of spiritual dryness and they are unable to bring forth fruit. Secondly, we see God's judgment and holiness are just. The sword signifies separation and judgment. His justice ensures that only those open to His life-giving waters will experience renewal and blessing. யார் பரிசுத்த ஆவியின் அந்த ஜீவனுள்ள அந்த நதியாகிய பரிசுத்த ஆவியானவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்காங்களோ, அனுபவிக்காமல் இருக்கிறாங்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவங்க மேலே வருகிறது. ஸோ வாட் we must do is we have to confess our sins without delay. Love, forgive and serve. That's how the grace of God will keep flowing through you. நம் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளே அன்பு, மன்னிப்பு,
கர்த்தருக்கென்றும் மற்றவர்களுக்கென்றும் அந்த சேவை செய்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆறாத காயங்கள் ஆற்றப்படும். நாம் இங்கே பார்க்குறோம், இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஸோ யூ கெட் ஹீலிங் அண்ட் லைஃப் when you listen to the voice of the Holy Spirit. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஊற்றப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அன்பும் ஆண்டவரே பாவங்களை ஆண்டவரை அறிக்கை செய்து ஆண்டவரே நாங்கள் அதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல் இருக்கும் பொழுது நீர் கொடுக்கிற அந்த ஆரோக்கியம், அந்த ஜீவன், அந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளாமல் அது மடுக்களாக விடப்படுகிறது என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள ஜீவராசிகள் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்கிற வார்த்தைகளை நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹேவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.